ஒளிபரப்ப உதவுபவர்கள் சுஹாசினி. விரைவில் நல்ல வேலை கிடைக்கவும், நல்ல உடல் உள்ள சுகம் மற்றும் ஏற்ற வாழ்க்கை துணை அமையவும் வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருச்சபை புனித பீட்டர் தமியான் என்பவருடைய நினைவை கொண்டாடுகிறது. 11வது நூற்றாண்டிலே இத்தாலியிலே வாழ்ந்தவர். ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். ஆசீர்வாதப்பர் சபையில் சேர்ந்தார். இந்த சபையினுடைய தலைவராகவும் அவர் மாறினார். ஏழ்மையில் பிறந்த காரணத்தால் அவருடைய துறவற மடத்திலே 2 அல்லது 3 வறியோருக்கு உணவு தேவையான அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை பார்த்து கொண்டார். நீங்களே இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்கின்ற இயேசுனுடைய வார்த்தைகளின்படி வாழ்ந்தவர். நாமும் ஏழைகளுக்கு ஒருவேளை உணவாவது கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இரண்டாவதாக, திருத்தந்தருடைய திருத்தூதராக இவர் பணிக்கு அமர்த்தப்பட்ட பொழுது சமாதானத்திற்கான பல வழிகளை மேற்கொண்டார். சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர் என்கின்ற இயேசுனுடைய அந்த உண்மை பேற்றுக்கு ஏற்ப அமைதி ஏற்படுத்துவதை தனது முக்கிய பணியாக கொண்டிருந்தார். நாமும் நம் குடும்பங்களில், நம்முடைய சமுதாயத்தில் இத்தகைய அமைதியை உருவாக்குகிற கருவிகளாக நாம் மாற வேண்டும். ஏழைகள் வாழ் அன்பு கொள்ளவும் அமைதியை உருவாக்கவும் தேவையான அருளுக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுகின்ற வேளையிலே ஏழைகள் மீது போதுமான அளவுக்கு நம் அக்கறை அன்பும் காட்ட தவறியமைக்காகவும், நம்முடைய குடும்பங்களில் சமுதாயத்தில் அமைதி நிலவ நாம் முயற்சிகள் எடுக்காதற்காகவும் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் தங்குவதற்கேற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நாம் இறங்கி போய் அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 1-9 முடிய. அந்நாள்களில் உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சினையார் நாட்டில் சமவெளி ஒன்றை கண்டு அங்கே குடியேறினர். அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி, வாருங்கள், நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர். அவர்கள் செங்கலை கல்லாகவும் கீழே காரையாகவும் பயன்படுத்தினர். பின் அவர்கள், வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். மானிடர் கட்டி கொண்டிருந்த நகரையும்
கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார். அப்பொழுது ஆண்டவர், இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர், அவர்கள் எல்லாரும் ஒரே மொழி பேசுகின்றனர். அவர்கள் செய்யவிருப்பதின் தொடக்கமே இது. அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. வாருங்கள், நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றனர். ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறண்டு போக செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர். ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது. ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினர். அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறண்டு போகச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் தமது உரிமையை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்கள் இனத்தாரில் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடம் இருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 8 வசனம் 34 முதல் பிரிவு 9 வசனம் 1 வரை. இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக இதை கொடுப்பார். பாவத்தில் உடலும் இவ்விபச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூய வான தூதருடன் வரும்போது வெட்கப்படுவார் என்றார். மேலும் அவர் அவரிடம், இங்கே இருப்பவர்கள் சிலர் இறையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். முள் பறவை என்று ஒரு பறவை உண்டு. அது தனது வாழ்நாளிலே ஒரே ஒரு முறை மட்டும் பாடும் என்று ஒரு புராண கதை அது. இந்த முள் பறவையானது கூட்டை விட்டு வெளியேறி கூரிய முட்கள் உடைய ஒரு முள் மரத்தை தேடும். அதை கண்டுபிடிக்கும் வரை அது ஓய்வெடுக்காது.
பின்னர் காட்டு கிளைகளுக்கிடையே அது பாடும்போது அது மிக நீளமான கூர்மையான முள்ளில் தன்னைத்தானே கீறிக்கொள்ளும். அது இறக்கும்போது தனது சொந்த வேதனையை தாண்டி உலகில் எந்த பாடுகிற பறவையும் விட மிக இனிமையாக பாடும் என்று அந்த புராணம் சொல்லுகிறது. சிறந்தவை மிகுந்த வலியின் விலையில் மட்டுமே வாங்கப்படுகின்றன என்று நாம் இந்த கதையின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நற்செய்தியிலே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான அழைப்பை, நம் வாழ்க்கையின் சிலுவைகளை சுமப்பதற்கான ஒரு சவாலை நாம் பார்க்கிறோம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். நமது ஆண்டவர் இயேசு போலியான வாக்குறுதிகளை தரவில்லை. தன் சீடராய் இருப்பது எளிது என்று இயேசு கூறவில்லை. தான் செய்யாததை செய்யும்படி இயேசு சொல்லவில்லை. தன்னை பின் செல்ல தூண்டுகிறார் நம்மை. தன் சீடன் தன்னை மறுக்க வேண்டும் என்கிறார். யான் எனது என்கின்ற ஆணவத்தை, சுயநலத்தை அழிப்பவனே உண்மையான சீடன் என்பதை இயேசு கற்றுத்தருகிறார். இயேசுடைய பாடத்திட்டத்திலே சிலுவை ஒரு விருப்பு பாடம் அல்ல, அது கட்டாய பாடம். சிலுவை கண்டு நாம் அஞ்சி ஓடலாகாது. சுமக்க மறுப்பவர் கடக்க முடியாது. ஏற்க மறுப்பவர் ஏற்றம் காண முடியாது. புனித பவுல் சொல்வார், கிறிஸ்துவோடு சிலுவையில் நான் அறையப்பட்டிருக்கிறேன். அதை மிகவும் துணிவோடும் பெருமையோடும் அவர் சொல்வார். அதனால்தான் அவர் இயேசுடைய சிறந்த சீடராக விளங்கினார். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் அவ்வாறு இயேசுடைய சிறந்த சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று நாம் வாழக்கூடிய சமுதாயத்திலே சாதி, ஆணவ கொலைகள், கொத்தொடுமை கொடுமைகள், பெண்ணடிமைத்தனம், வரதட்சணை சாவுகள் போன்றவற்றிலிருந்து மக்களை விடுவிக்க குரல் எழுப்பி உழைப்பவர்கள், தேவைப்பட்டால் இந்த பணியில் தங்கள் உயிரையை இழப்பவர்கள் இயேசுவினுடைய அடிச்சுவட்டிலே நடக்கிற சீடர்களாக இருக்கின்றார்கள். பயன்படுத்துகிற பொருள் எதுவாக இருந்தாலும் பளிச்சென்று இருக்கும். பயன்படுத்தாதது பாழாகி போய்விடும். தனக்காக வாழ்பவர் இருந்த இடம் தெரியாமல் போவார்கள். பிறருக்காக வாழ்பவர்கள் மறைந்தாலும் மக்கள் மனதில் என்றும் வாழ்வார்கள். நாடு காக்கும் பணியிலே உயிரை இழந்தவர்கள், மருத்துவ ஆராய்ச்சியில் தம்மை ஆராய்ச்சி பொருளாக வைத்து உயிர் தந்தவர்கள், புது உயிர்களை உருவாக்கியதால் இறந்த தாய்மார்கள் அனைவரும் பிறருக்கென வாழ்ந்தவர்கள். தன் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வார் என்கின்ற இயேசுனுடைய இறைவாக்குக்கு இலக்கணம் இவர்கள். 1ஆம் நூற்றாண்டிலே டெலிமாக்கஸ் என்கின்ற ஒரு துறவி இருந்தார். ரோமையிலே சாகும் வரை நடந்த மல்யுத்தம் என்கின்ற ஒரு போட்டி இருந்தது. அதிலே பாய்ந்து ஓடிய பச்சை ரத்தத்தை கண்டு ரசித்த மனித விலங்குகள் வாழ்ந்த காலம் அது. வாழ்போர் வீரர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு சாவார்கள். கொடிய காட்சியை காண விரும்பாமல் வாழ்போரில் ஒருவரை ஒருவர் பாய்ந்து தாக்க முற்பட்ட அந்த படை வீரர்களுக்கு குறுக்கே சென்று கிறிஸ்துவின் பெயராலே இதை நிறுத்துங்கள் என்று சத்தமிட்டு தடுத்து நிறுத்த பார்த்தார் இந்த துறவி. தங்கள் இரத்த வெறி தாகத்தை தீர்த்து கொள்ள இந்த துறவி தடையாக இருக்கிறார் என்பதை எண்ணிய மக்கள் கூடியிருந்த கூட்டம் துறவியை கொல்லுமாறு கூக்குரலிடுகின்றார்கள். மல்யுத்தக்காரர்களோ அந்த துறவியை கொன்றார்கள். ஒன்றுமறியாத குற்றமற்ற துறவி நெஞ்சு பிளக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் அசைவற்று கிடந்தார். தனது கடைசி மூச்சிலும் அவர் சொன்ன வார்த்தைகள், கிறிஸ்துவின் பெயராலே நிறுத்துங்கள். அதன் பிறகு இதை கேட்ட அந்த கூட்டம் இதற்காக வருந்தி இந்த காட்டு மிராண்டி விளையாட்டையே நிறுத்திவிட்டது. இயேசுவின் பொருட்டு தன் உயிரை தந்து மல்யுத்த வீரர்களுடைய உயிரை காப்பாற்றினார் இந்த டெலிமாக்கஸ் என்கின்ற துறவி.
இயேசுவுக்காக நாம் ஏற்கிற எந்த இழப்பும் நமக்கு ஆதாயமே. பிறர் பணியில் தங்கள் உயிரை இழப்பவர்கள் பேரின்ப வாழ்வை பெறுவார்கள். துன்பத் துயரங்களிலே துடிக்கிறோமா? பாவச்சேற்றிலே மூழ்கி தவிக்கிறோமா? நோய் நொடிகளால் புலம்பி அழுகிறோமா? சிலுவை சுமக்கும் இயேசுவை உற்று நோக்குவோம், அவரை பின் செல்வோம். அப்பொழுதுதான் நாம் இயேசுவின் சீடர்கள். பலியாயேற்பார் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். பலியாயேற்பார் புண்படும் மனதின் துயர் தணிப்பார். புண்படும் மனதின் துயர் தணிப்பார். இமை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வார். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களது ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணுக்கு எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய திருத்தந்தை அவர்களுக்கு இறைவன் விரைவிலே முழுமையான குணத்தை தர வேண்டும் என்று செபிப்போம். உயிர் திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முழந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: சுஹாசினி. விரைவில் நல்ல வேலை கிடைக்கவும் நல்ல உடல் உள்ள சுகம் மற்றும் ஏற்ற வாழ்க்கை துணை அமையவும் வேண்டி